பாபா என்னாச்சு? நான் எப்படி கீழே விழுந்தேன்? ருத்ரா, அந்த நாகராணி யார் மூலமா தப்பிச்சாலோ அவரே தான் இந்த தடவையும் காப்பாத்திருக்காரு. என் சக்தியை முடக்கி அதையே எனக்கு எதிரா திருப்பி விட்டு இருக்காங்க. அந்த சக்தியோட மகிமையால நான் கடுமையா பஞ்சாக்னி தியானத்தை பண்ணதுனால எனக்கு கிடைச்ச விசேஷ சக்தி உள்ள மகுடியும் இப்ப உடைஞ்சு போயிடுச்சு. பாத்தியா ருத்ரா, அந்த மகுடி எப்படி பொடி பொடியா சிதறி போயிருக்கு பாத்தியா? என்ன பாபா நீங்க இப்படி பேசுறீங்க? இந்த உலகத்துல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ஆனா இப்ப என்னன்னா, உங்களை விட அந்த நாகராணி சக்தி ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. என்னோட சக்தி மேலையும் சித்திகள் மேலையும் சந்தேகப்படாத ருத்ரா. என்ன தடுத்தது அந்த நாகராணி கிட்ட இருக்கிற சக்தி இல்ல, நாகலோகத்தில் இருக்கிற நாக வேறு. ஆமா, என் மகுடி நாதத்துக்கு கட்டுப்பட்டு அவ என் திசையை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த நாக வேறு அவளை காப்பாத்திடுச்சு. ஆமா, அதனாலதான் இந்த வாட்டி நாகராணி என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா. ருத்ரா, அந்த நாகராணிக்கு எப்படி அந்த நாகவேறு கிடைச்சது? அந்த நாகவேறு அவளுக்கு யார் கொடுத்தா? அதை கண்டுபிடிச்சு அவளை அழிச்சே தீருவேன். என் மேல நம்பிக்கை ருத்ரா. நம்பிக்கையா? இத்தனை வருஷமா உங்களை நம்புறதுக்கு எனக்கு கிடைச்சது வெறும் தோல்வி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சக்தி இருந்தது, ஆனா இப்ப குறைஞ்சிருச்சு. உங்களால நாகராணியை கொல்ல முடியாது பாபா. சாகடிக்கிறது என்ன, உங்களால அவளை கட்டுப்படுத்த கூட முடியாத. இதுக்கு மேலேயே நான் உங்களை நம்பிக்கிட்டு இருந்தா அந்த நாகராணியால நான் சாகிறது உறுதி ஆயிடும். ஆமா பாபா, இதுக்கு மேலேயே உங்க சக்தி அந்த நாகராணி முன்னாடி வேலை செய்யாத. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ருத்ரா, என் சக்தி மேல உனக்கு அவநம்பிக்கை வந்துடுச்சுல? என்னோட சக்தி அது இப்ப என்னன்னு உனக்கு காட்டுறம்பா. ஜெய் மகாகாளி. எவ்வளவு ஆசைகளோடு இங்க வந்த. அமிர்தாவோட அப்பா கிட்ட வேலைக்கு சேர்றதுன்னு அமிர்தா கிட்ட 2 வார்த்தை கூட ஒழுங்கா பேச முடியல. அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது ஐஸ் வச்சு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையா இருந்தேன். ஆனா திடீர்னு வந்து திட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அவர்கிட்ட வேலை கிடைக்கிறதுலாம் நடக்காத காரியம். ஒரு நிமிஷம், நான் உங்களை திரும்பவும் கூப்பிடுறேன். அர்ஜுன், அர்ஜுன். இப்ப எதுக்கு இவர் மறுபடியும் கூப்பிடுறாரு? தப்பி தவறே கூட இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு மிரட்டுறது கூப்பிடுறாரோ, இல்ல திட்டினது பத்தாதுன்னு அடிக்க கூப்பிடுறாரா? நிச்சயமா என்ன அடி அடின்னு அடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாரு. என்ன, எங்க கிளம்பிட்டீங்க? போய் உள்ள உட்காருங்க. ஏன், போன் ஏதாவது இருந்ததா? அட, இந்த ஆளுக்கு மூளை குழம்பிடுச்சா? இல்ல வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னதும் இவர் தான். இப்ப என்னடானா வந்த உடனே கிளம்புறீங்கன்னு ஏங்குறாரு. சார், அது இப்பதான். என்ன, போன் ஏதாவது இருந்ததா? இங்க பாருங்க, நீங்க எங்க அமிர்தாவை வீடு வரைக்கும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. உங்களை வெறுங்கையோட அனுப்ப முடியுமா? நீங்க எங்க வீட்டில் தங்கி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதுவும் இல்லாம உங்ககிட்ட எனக்கும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. முதல்ல உள்ள வாங்க. சார், அது நான் அப்புறம் வரேன்னு. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். நீங்க வீட்டுக்குள்ள வந்தே ஆகணும். வாங்க. ஐயோ கடவுளே, இவர் என்ன 2 மனசுக்காரரா? எதுக்கும் நான் இவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கடவுளே, நீதான்பா காப்பாத்தணும். என்ன பண்றீங்க அர்ஜுன்? சார், நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். ஓ, நானும் சிவில் இன்ஜினியர் தான். ஆனா நான் யார்கிட்டயும் வேலைக்கு சேரல.
ஏன்னா எங்ககிட்டயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருந்தது. தெரியும் சார். தெரியுமா? எப்படி? அதான் சார் நீங்க இன்னைக்கு கோவிலுக்கு வந்தீங்களே, அன்னைக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க. ஓ ஆமாம் 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 ஆமாம், ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க. என்ன பண்றது சார், என் புத்திசாலித்தனம் சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை சார், என் டேலண்ட்டை வெளிப்படுத்த எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும்? ஆமாம் சார், நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உங்களோட மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சேரலாம் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் அது எப்படி நடக்கும்னு தெரியல. ஆக்சுவலி நானும் ஒரு அசோசியேட்டை தேடிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் வீக் பேப்பரில் ஆட் கூட கொடுத்தேன். இன்டர்வியூக்கு 2-3 பேர் வந்தாங்க. ஆனால் எனக்கு யாரையும் பிடிக்கல. அப்படின்னா அந்த வேலை எனக்கு சூட்டபிளாக இருக்குமா சார்? அந்த வேலையை எனக்கு கொடுக்குறீங்களா? ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு வேலையும் செய்யலாம்ல. இன்னொரு வேலையா? என்னது இது? அதான் சார், கல்யாண ஏற்பாடுகள். வேலை செஞ்சு நிறைய பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணலான்னு இருக்கேன். வேலை கொடுங்க சார். கொடுக்கலாம். ஆனால் இந்த வேலைக்கு ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதே. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும்? ஐயோ இருக்கு சார், இதுக்கு முன்னாடி விஷ்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன் சார். அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டர் விஷ்ணுவையும் அவங்க பையன் கரணையும் நல்லா தெரிஞ்சுக்கணுமே. அட தெரியாம எப்படி சார் இருக்கும்? 23 வருஷமா அவங்க எனக்கு நல்லா தெரியும். என்ன 23 வருஷமாவா? அது 2-3 வருஷமானு சொல்றதுக்கு பதிலா 2யும் 3யும் சேர்த்துட்டு 23 வருஷம்னு சொல்லிட்டேன். சரி சரி, ஏன் அந்த வேலையை விட்டீங்க? அதுக்கு காரணம்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாதுன்னு என்னோட அபிப்பிராயம். கூடவே இன்னும் நிறைய மார்க்கெட்டிங் ஐடியாஸ், அப்படியே புது புது பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறது என் அபிப்பிராயம். குட், உங்களோட இந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் எங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி விஷ்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஷோர் சார். கரண் சார் உங்ககிட்ட பேசினா போதுமா சார்? ஷோர், வை நாட், பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார், நான் ஃபோன் பண்ணுறேன். அப்பா, நீங்க அவங்களுக்கு என்ன சொன்னீங்க? அவங்க ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்காம அப்படியே போயிட்டாங்க? யாரை பத்திப்பா கேட்குற? என்னப்பா இப்படி பேசுறீங்க? ஓ, நீ அந்த எக்கனாமிக் ஆஃபீஸர்ஸ் விங்கை பற்றி கேட்டுட்டு இருக்கியா? நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பணத்தை அப்பப்போ கொடுத்து கடன் அடைக்கிறேன்னு சொன்னேன். அப்படின்னா லஞ்சம் கொடுக்குறீங்களா? இது தப்பு இல்லையா? தப்பு பண்ணாம யாரும் பெரிய ஆளாக முடியாது. பாஸ், நீங்க ரொம்ப கிரேட் ஆயிட்டீங்க. நான் நினைச்ச மாதிரியே அமிர்தா அப்பா கிட்டே வேலைக்கு செய்யற மாதிரி பண்ணிட்டீங்க. கடவுளே, இப்படியாவது அவர் என்ன வெறுக்கிற மாதிரி நீங்க தான் செய்யணும். இனிமே உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீ எனக்கு தான் சொந்தம்.